பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க சாவித்திரியையும் தாமரையையும் அப்பத்தா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளலாம் நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராஜாங்கம் கண்டிப்பா என் மகன் சேது தாமரையை கெடுத்தே இருக்க மாட்டான். இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு தன்னோட முடிவை உறுதியா சொல்லிட, இன்னொரு பக்கம் சாவித்திரியோ நீங்க இப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போக வேண்டியது வரும், சேதுவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்க வேண்டியது வரும் அப்படின்னு சாவித்திரிமே தன்னோட முடிவை சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க என்ன பண்றது என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம இருந்த ராஜாங்கத்தோட சித்தப்பாவோ அப்பத்தா கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க அப்பத்தா, வயசுல பெரியவங்க நீங்க தான். இதுல நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நாங்க கட்டுப்படுறோம். இந்த வீட்டில் நடக்கிறதும் இனிமே நடக்க போறதும் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு அப்பத்தா கிட்ட சித்தப்பா சொல்ல, இங்க அப்பத்தாவுக்கோ என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப பதட்டத்தோடவே எல்லாருடைய முகத்தையும் மாத்தி மாத்தி பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜாங்க இருந்துகிட்டு, இங்க பாரு ஆத்தா, என் பிள்ளைய பத்தி உனக்கு தெரியும்ல, என் புள்ள தப்பு பண்ணியிருக்க மாட்டான். நீ கொடுக்கற தீர்ப்பு கண்டிப்பா என் பிள்ளைக்கு சாதகமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் இங்க சாவித்திரியோ, இங்க பாரு ஆத்தா, என் பொண்ணு தாமரைய இந்த சேது கெடுத்திருக்கான், அது உங்களுக்கே தெரியும். இந்த வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சும் என் பொண்ணு பண்ண சின்ன தப்புக்காக இப்படி அவ வாழ்க்கையே கெடுக்க வைக்கணும்னு இங்க இருக்கவங்க எல்லாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது நடக்கவே கூடாது. நான் உன் பொண்ணு, நீ என்னை பெத்திருக்க, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. என்ன மாதிரியே என் பொண்ணு அனாதையா இருந்துடக்கூடாது. மறுபடியும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு உன் வாயால் வந்ததுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் ஆத்தானு கூட பார்க்க மாட்டேன். உன்னை அப்படியே தலை முழுகிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போய் உங்க யாரையும் சும்மா விடாம, முக்கியமா இதோ நிக்கிறானே என் அண்ணன் பையன் சேது, இவன் மேல கேஸை போட்டு இவனை தூக்கி ஆயில் முழுக்க உள்ள வச்சிருவேன். பார்த்துக்கோங்க, ஜாக்கிரதை. ஒழுங்கா நல்ல முடிவா சொல்லு ஆத்தா. ஏ சாவித்ரி, எதுக்காக நீ தேவையில்லாததை பேசிக்கிட்டு இருக்க? அதான் ஆத்தா எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களே, நீ பேசாம அமைதியா இரு, அவங்களோட முடிவை இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லுவாங்க அப்படின்னு சன்னாசியுமே இங்க சாவித்திரிய மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பதில இங்க அப்பத்தாவோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்பா ராஜாங்கம், என் பேரன் சேது மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இதோ நிக்கிறாளே இந்த காரியம் மட்டும் நம்ம வீட்டை விட்டு துரத்தி விட்டோன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா இவ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சேது மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து என் பேரனை ஜெயிலுக்கு அனுப்புனாலும் அனுப்புவா. அந்த மாதிரி ராட்சசி இவ. அதுக்கு இப்போ என்ன அத்தை பண்ண சொல்ற? அப்போ மறுபடியும் இந்த சாவித்திரியையும் தாமரையும் உள்ள விட்டுட்டு என் புள்ள சேதுக்கே இந்த தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றீங்களா? மறுபடியும் இந்த குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வர பாக்குறீங்களா அப்படின்னு இங்க ராஜாங்கம் ரொம்ப கோபத்தோட கேட்க, இங்க பாரியா ராஜாங்கம், இதுல கோவப்படாத, நான் சொல்றத மட்டும் நீ காது கொடுத்து கேளு. கண்டிப்பா சேது எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு நமக்கு நம்பிக்கை இருக்கு. சாவித்திரியும் தாமரையும் சேர்ந்து இதுல ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சியை மட்டும் நடத்தியிருக்காங்கன்னு நாம எல்லாருக்கும் உறுதியா தெரியும். அதனால அந்த சூழ்ச்சி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சேதுவே இந்த விஷயத்துல ஈடுபட்டிருக்கிறதுனால அவனே கண்டுபிடிக்கட்டும். அப்படி அவன் உண்மையாவே தாமரையை கெடுக்கலன்னு அவன் உண்மையை நிரூபிச்சிட்டானா அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் யாரு சொன்னாலும் நடக்காது. இப்போதைக்கு நீ கல்யாணம் ஏற்பாடு பண்றேன்னு சாவித்திரிக்கு உறுதியா சொல்லியா அப்படின்னு இங்க அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருந்ததை கேட்டதும் இங்க உடனே சேது இருந்துக்கிட்டு, அப்பத்தா என்ன பேசுற நீ? நான் தான் தாமரையை கெடுக்கலன்னு சொல்றேன்ல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் கெடுக்கவே இல்லை. எதுக்காக நான் தாமரை கழுத்துல தாலியை கட்டணும்? நான் எப்படி இந்த உண்மையை நிரூபிப்பேன்? நல்லா யோசிச்சு பாரியா. உன் பொண்டாட்டி தமிழ்ச்செல்வி சொன்னதுக்கு அப்புறம் தானே நீ எதேதோ மண்டையை போட்டு குழப்பி யோசிச்சு அந்த கல்யாணத்தையே நீ ஒரு வழியா நிப்பாட்டுன. அதே மாதிரி நீ நல்லா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு யோசிச்சு முடிவெடு. தெளிவா ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் நீ உண்மையை நிரூபிச்சிட்டனா நானே என் கையால இந்த சாவித்திரியும் தாமரையும் அடி பின்னி வெளுத்து இந்த வீட்டை விட்டு நான் அனுப்புறேன். அது வரைக்கும் இந்த தாமரையும் சாவித்திரியும் இதே வீட்டில் இருக்கட்டும். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள சேது உண்மையை நிரூபிப்பான். அப்படி நிரூபிக்கலனா என் கையாலேயே நான் தாலி எடுத்து சேது கையில கொடுப்பேன். சேது தாமரை கழுத்துல தாலியை கட்டுவான். இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு எங்க அப்பத்தா சொன்னதை கேட்டதும் ஒரு பக்கம் சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்க, இன்னொரு பக்கம் ராஜாங்கம், சேது, மோகனா, தமிழ்ச்செல்வின்னு எல்லாருமே அதிர்ச்சியில இருக்காங்க. ராஜாங்கம் ரொம்ப கோபத்தோட ரூம்ல இருக்க அங்க வந்த அப்பத்தாவோ, இங்க பாரியா ராஜாங்கம், இதை விட்டா எனக்கு வேற என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பா சேதுவை தமிழ்ச்செல்வி காப்பாத்துவா. இதுல இருக்க சூழ்ச்சிய அவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிப்பாங்க.
அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என் மேலே நீ கோவப்படாதையா அப்படின்னு இங்கே மன்னிப்பும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கத்துக்கிட்ட. இன்னொரு பக்கம் இங்கே சாவித்திரி கிட்ட தாமரை சொல்கிறாங்க, என்னம்மா இது, கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் எப்படியாவது உண்மையை அவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய மாதிரி நாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவோமா? மாமா எனக்கு கிடைப்பாரா கிடைக்க மாட்டாராமா? பைத்தியக்காரி மாதிரி பேசாத தாமரை. இதில் எந்த ஒரு சந்தேகமும் வந்துடக்கூடாதுன்னா கேக்கில் மயக்க மருந்து கலந்து நான் சேதுவுக்கு கொடுக்க சொன்னேன். அதுக்கப்புறம் அவனுக்கு எதுவுமே நடந்தது ஞாபகம் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி அவனால் கண்டுபிடிக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் நீயும் சேதுவும் ஒரே கட்டிலில் படுத்துக்கிட்டு இருந்ததை நாங்கள் எல்லாரும் எங்கள் கண்ணால் பார்த்துட்டோம். அதனால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும். இதில் இருக்க உண்மை எனக்கும் அந்த லேப் ரிப்போர்ட்டருக்கு மட்டும்தான் தெரியும். அதான் அவன்கிட்ட நான் என் வலையில கழட்டி கொடுத்து அவனை உண்மையை சொல்ல விடாமல் பண்ணிட்டேன்ல. அவனோட வாயை மூடிக்கிட்டு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். பேசாம நீ அமைதியா இரு, நடக்கிறத மட்டும் பாரு. இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உனக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் நடக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு எங்க சாவித்திரிமே தாமரைக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரூமுக்கு வந்த சேது பயங்கர கோவத்தோட இருக்க அதை பார்த்ததும் தமிழ்ச்செல்வி, இங்க பாருங்க மாமா, அம்மாச்சி மேல எதுவும் நீங்க கோவப்படாதீங்க. இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு வேற வழி இல்லை. அம்மாச்சி என்ன பண்ணுவாங்க பாவம். அது இல்லை தமிழ், நான் தான் தாமரையை கெடுக்கவே இல்லைன்னு சொல்றேன். ஆனா அவங்க என் மேல நம்பிக்கை வைக்காம இந்த கல்யாணம் நடக்குன்ற மாதிரியெல்லாம் சொல்றாங்க. இங்க பாருங்க மாமா, இந்த கல்யாணம் நடந்தே தீரணும்னு அவங்க உறுதியா சொல்லல. இதுல இருக்க சூழ்ச்சியை நாம கண்டுபிடிச்சிட்டோன்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. அதனாலதான் அம்மாச்சி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த நேரம் கருப்புமே உள்ள வராரு. இங்க பாரு சேது, தமிழ்ச்செல்வி சொல்றதுலயும் உண்மை இருக்கு. இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு, நாம கண்டுபிடிக்கணும். இதுல நானும் சேர்ந்துக்கிறேன். என் மாப்பிள்ளை மேல போட்ட பழிய நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு இங்க கருப்புமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படி மாமா, என் மேல போட்ட பழிய எப்படி சரி பண்ண முடியும் சொல்லுங்க? நம்ம கிட்ட இருந்த ஒரே ஆதாரம் அந்த கேக்கு தான். அதையும் எடுத்துக்கிட்டு போய் நாம சந்தேகத்துல நீங்க அந்த லேப்லையும் கொடுத்தீங்க. ஆனா அந்த லேப் ரிப்போர்ட்டர் காரணம் அந்த கேக்கில் எதுவும் கலக்கலன்னு சொல்லிட்டான். கடைசியில பார்த்தா இருந்த ஒரு ஆதாரமும் இப்போ இல்லை. இப்போ நாம எதை வச்சு இதை நிரூபிப்போம் சொல்லுங்க? எனக்கும் அன்னைக்கு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சேது சொல்லிக்கிட்டு இருக்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்வி, என்ன மாமா சொல்றீங்க? கேக்கா? ஆமாம்மா தங்கச்சி, கேக்கு தான். அன்னைக்கு கூட நீ மாமா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு போயிருந்தல, அப்போ சேதுவும் நானும் ரூமுக்கு வந்தோம். அந்த நேரத்துல தாமரை சேதுவுக்கு வெட்டின கேக்கு இந்த ரூம்ல தான் ஒரு ஓரமா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இதுல ஏதாவது கலந்துருக்கோன்னு சொல்லிட்டு சேது மாப்பிள்ள சந்தேகப்பட்டான். நானும் எடுத்துட்டு போய் கொடுத்தேன். கடைசியில பார்த்தா அதுல எதுவுமே கலக்கலன்னு அந்த லேப் ரிப்போர்ட்டர்காரன் சொன்னான். ஆனா அவன் சொல்லும் போதே ஒரு வித பதட்டத்தோட இருந்தாமா. என்னென்ன சொல்றீங்க? பதட்டமா இருந்தானா? அப்போ இதுல ஏதோ ஒன்று நடந்திருக்குண்ணே. எப்படிம்மா சொல்ற தங்கச்சி? ஆமாண்ணே, அந்த கேக்கை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே இவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த கேக்கில் தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். கண்டிப்பா நாம இதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சாலே இந்த கல்யாணத்தை நாம நிறுத்தலாம். ஆனா தங்கச்சி, அந்த கேக்கில் நான் அன்னைக்கே மீதி கேட்டேனே, வேற இடத்துல கொடுத்து நான் அதை டெஸ்ட் பண்ணிக்கிறேன், நீ குடுடான்னு கேட்டேன். ஆனா அவன் என்ன சொல்லிட்டான், நான் மொத்த கேக்கையும் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். என்ன மாமா சொல்றீங்க? மொத்த கேக்கையும் வச்சு டெஸ்ட் பண்ணானா? இல்லை மாமா, டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பீஸ் இருந்தால் போதும். அவன் ஏதோ இதில் மறைக்கிறான்னு எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்கு. இதை நாம் சும்மாவே விடக்கூடாது. உடனே சேது இருந்துக்கிட்டு, இல்லை தமிழ், அன்னைக்கு மாமா எத்தனையோ தடவை கேட்டோம், அவன் இதே தானே சொன்னான். அந்த கேக்கில் எதுவுமே கலக்கலன்னு அவன் உறுதியாக சொல்லும்போது நாம் என்ன பண்ண முடியும்? இல்லை மாமா, நாம் இது சும்மா விடக்கூடாது. நீங்கள் வாங்க, என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்கள் தான் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவீங்களே. அவனை 2 தட்டு தட்டி என்ன ஏதுன்னு கேட்டா உண்மையை சொல்ல போகிறான் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொன்னதும் இங்கே கருப்புமே, ஆமாம் சேது, தங்கச்சி சொல்கிறது கரெக்டு தான். நாம் போய் அவனை மிரட்டி கேட்டாதான் என்ன ஏதுன்னு உண்மை வரும். நீ வா, நாம் கிளம்பலாம். 3 பேருமே கிளம்பி இங்கே லேப் ரிப்போர்ட் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் அங்கே இருந்த லேப் ரிப்போர்ட்டர், என்ன சார், என்ன வேணும்? யோ, உனக்கு என்ன தெரியலையா? அன்னைக்கு கூட நான் ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்து இதில் ஏதாவது மயக்க மருந்து கலந்துருக்கான்னு கேட்டனே. ஓ ஆமாம் சார், அன்னைக்கு கூட அந்த ரிப்போர்ட்டை சொல்கிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம். உங்கள் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. அதுக்கப்புறம் கூட என் கூட இருந்த ஒரு லேப் ரிப்போர்ட்டரை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சனே.
உங்ககிட்ட கூட வந்து சொல்லிட்டு தான் சொன்னானே. ஏன் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? ஆமா, வந்தான் தான். ஆனா அந்த கேக்ல எதுவுமே கலக்கலன்னு அவன் எங்க கிட்ட சொன்னதை நினைக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதனால தான் நேர்ல வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு கருப்பு சொன்னதை கேட்டதும், என்ன சார் சொல்றீங்க? அந்த கேக்ல எதுவுமே கலக்கலையா? இல்ல சார், அந்த கேக்ல மருந்து கலந்திருந்தது. அந்த மருந்தை சாப்பிட்டவன் கண்டிப்பா மயக்கத்துல தான் சார் இருந்திருப்பான். யார் அடிச்சாலும் அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அங்க இருந்த லேப் ரிப்போர்ட்டர் சொன்னதும், அங்க இருந்த சேது தமிழ்ச்செல்வி கருப்புக்குன்னு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. உடனே அங்க இருந்த சேது இருந்துக்கிட்டு, என்ன சொல்றீங்க? கேக்குல மயக்க மருந்து கலந்துருந்தா? ஆமா சார், கலந்துதான் இருந்தது. ஆனா அவன் எதுக்காக இப்படி மாத்தி சொல்லணும்னு எனக்கு தெரியலையே. இப்போ அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சேது கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அந்த நேரம் அந்த லேப் ரிப்போர்ட்டர்காரனும் உள்ள வரான். வந்ததும் இவங்க இருக்கிறத பார்த்ததும் திரும்பவும் வெளியே ஓடி போய் இங்க சேதுவோ அடிச்சு இழுத்து உள்ள கூட்டிட்டு வராரு. உடனே அங்க இருந்த கருப்பு, டேய் நீ தானே அன்னைக்கு வந்து அந்த கேக்ல எதுவுமே கலக்கலன்னு என்கிட்ட நீ சொல்லிட்டு போன. இப்போ என்னன்னா இந்த லேப் ரிப்போர்ட்டர்காரன் அதுல மயக்க மருந்து கலந்துருக்கிறதா சொல்லியிருக்கான். இதுல என்னடா உண்மை? எதுக்காகடா எங்க கிட்ட இருந்து நீ உண்மையை மறைச்ச? ஒழுங்கா சொல்லு, இல்லனா இப்படியே உன்னை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடுவோம். சேது யாருன்னு தெரியும்ல, ராஜாங்க அமைச்சரோட பையன். நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் நீ இருக்கவே மாட்ட. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு அப்படின்னு இங்க கருப்புமே மிரட்டிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் தமிழ்ச்செல்வியுமே, இங்க பாருங்க, நீங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுல நீங்க சொல்ல போற உண்மைதான். என் வாழ்க்கையும் என் மாமா வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. தயவு செஞ்சு உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், உண்மையை சொல்லுங்க. இவன்கிட்ட எதுக்கு தமிழ் நீ கெஞ்சிக்கிட்டு இருக்க? இவனை 4 போடு போட்டாலே இவன் எல்லா பதிலும் சொல்லுவான் அப்படின்னு சேது ரொம்ப கோபத்தோட பேச, ஐயோ என்னை அடிக்காதீங்க, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அன்னைக்கு அன்னைக்கு நான் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டில் ஒரு சாவித்திரி அம்மான்னு ஒருத்தவங்க வெளியே வந்தாங்க. கருப்பு இருக்காரான்னு தான் கேட்டேன். ஆனால் அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, கருப்பு எங்கள் வீட்டு டிரைவர் தான், எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு, நான் அவங்கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்கல மயக்க மருந்து கலந்துருக்க விஷயத்த அந்த அம்மா கிட்ட சொன்னேன். ஆனால் அந்த அம்மா என்கிட்ட, நீ தயவு செஞ்சு இந்த உண்மையை சொல்லிடாத, என் பொண்ணு வாழ்க்கை நாசமாக போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி என் கையில் வளையலை கழட்டி கொடுத்தாங்க. ஒரு வளையலுக்கு பதிலாக 2 வளையலை கழட்டி கொடுத்து, இந்த உண்மையை மட்டும் வீட்டில் சொல்லவே சொல்லாத, பெரிய பிரச்சனையாயிடும், தயவு செஞ்சுன்னு சொல்லிட்டு என் காலில் விழாத குறையா என் கையை பிடிச்சி கெஞ்சி கேட்டு அழுதாங்க. அதனால தான் நானும் ஏதோ அந்த வளையலுக்கு ஆசைப்பட்டு உண்மையை மறைச்சிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க, என்னை போலீஸ்லலாம் பிடிச்சி கொடுக்காதீங்க அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட இங்கே லேப் ரிப்போர்ட்டர்காரன் பேச, அங்கே இருந்த இன்னொரு லேப் ரிப்போர்ட்டருமே, டேய் என்னடா சொல்கிற? அன்னைக்கு இந்த லேப் ரிப்போர்ட்டை நான் சொல்ல தானே போகிறேன்னு சொன்னேன். எதுக்காக இப்படி நீ பொய்யை சொல்லியிருக்க? இந்த மாதிரி விஷயத்தில் நீ பொய் சொல்லலாமா? நாம் சொல்கிற பொய்யினால அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனை பின்னாடி வரும்னு நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? நீ இந்த வேலைக்கே வேண்டாம், நான் ஓனர்கிட்ட சொல்லி உன்னை முதல்ல இங்கேருந்து தூக்க சொல்கிறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அந்த நேரம் கருப்பு இருந்துக்கிட்டு,